योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराया ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सुरत्कुमार प्रचोदयात् ओम श्रीराम जय जय राम இன்னைக்கு சனிக்கிழமை பிரதோஷம். நம்ம போன சத்சங்கத்திலே சொன்னோம், சனிக்கிழமை பிரதோஷம் ரொம்ப சிறப்பான நாள். ஏன் சிறப்பான நாள்னு சொன்னோம்? சனிக்கிழமை பிரதோஷம், பிரதோஷ நேரம் சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். சனிக்கிழமை பிரதோஷம் ஏன் சிறப்பு, ஏன் ஸ்பெஷல்? பார்க்கடலை கடைகிறப்போ கிடைச்ச விஷத்தை தான் ஈஸ்வரன் எடுத்து விழுங்கிடுவார் மக்களுடைய நலனுக்காக. அது நடந்த நாள் சனிக்கிழமை, அது நடந்த நேரம் மாலை 4:30 to 7 மணி. அதனால் இந்த சனிக்கிழமை நடந்ததுனால இந்த மாதிரி சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிக சிறப்பான ஒரு நாள். பகவான் யோகிராம் சுரத்குமாரின் பரம பக்தர்களே, நாளுக்கு நாள் பகவானுடைய கருணை பொங்கி தழும்பி சிறப்பாக இருக்கிறது. எல்லோருடைய வாழ்விலும் ஏற்றமும் மாற்றமும் எழுச்சியும் வரும் என்பது உறுதியாக இருக்கிறது. இந்த புதிதாக நம்ம யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் ஒரு வெளியூரை சேர்ந்த ஒரு பக்தர் நமக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கார். 34,000 ரூபா அவரே நம்ம யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்னாரது குடும்பமும் அவரும் சிறப்போடு சீரம் சிறப்போடு பல்லாண்டு வாழ பகவான் அருள் புரிவார். நண்பர்களே, பகவானின் பரம பக்தர்களே, பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி போன சத்சங்கத்திலையும் பேசணும். பக்திங்கிறது எப்படி இருக்கணும் சார்? நாங்கள் சாமி நாங்கள் கரெக்டாக வரோம்ல, கரெக்டாக அபிஷேகம்லாம் பண்ணுறோம், இதான பக்தி. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நாமம்லாம் சொல்கிறோம், அதான பக்தி. அப்புறம் என்னது சரணாகதியா அப்படின்னா என்னது? பகவான் பாதத்தில் படுத்துக்கிறதா? சரணாகதின்னா பகவான் பாதத்திலே படுத்துக்கிறது. வேற இப்படி 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 வேற பக்தினா வேற என்ன சாமி? நாங்கள் வீட்டில் பகவானுடைய நாமத்தை ஒலிக்க வச்சுருக்கோம், பகவானுடைய படம் வச்சுருக்கோம், பகவானுடைய விக்கிரகம் வச்சுருக்கோம். விக்கிரகம் யாரும் வைக்கிறது இல்லை போல். இந்த விக்கிரகம் வேணால் விலைக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்திருக்க விக்கிரகம் யாரும் விலைக்கு எடுத்துக்கலாம். விலைக்குன்னு இல்லை, பகவானுக்கு யாரும் விலைக்கு கொடுக்கறது இல்லை. நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம நாம பிரச்சார குடிலுக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்துடணும். நான் ஏற்கனவே சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பைத்தியகாரதனங்கள்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அப்படி எந்த பைத்தியகாரதனமும் எங்கேயும் யாரும் சொல்லலை அப்படின்னு. அதெல்லாம் மூட நம்பிக்கை. விக்கிரகம் வச்சா அப்படி இப்படிங்கிறது கிடையாது. அது எங்கள் வீட்டுக்குள்ளே 1000 விக்கிரகம் இருக்குது, அவெல்லாம் சும்மா தான் இருக்காங்க. நம்ம அபிஷேகம் ஆராதனால இங்கே தான் பண்ணுறோம். அவங்க எல்லாம் கருணையோடு எங்களுக்கு கருணை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் விட்டுறணும். இப்போ பக்திங்கிறது என்ன? பக்திங்கிறது என்ன? ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரை சுற்றி ஏற்கனவே ஒரு 60-70% வேற்று மதத்தினர்கள் வந்துட்டாங்க. இன்னொரு 25 ஆண்டுகள் கழித்து இங்கே இதே போல் நம்ம யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயன்னு கத்திட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம். ஒருவேளையில் இங்கே எல்லாம் சுற்றி இருக்காங்க, ஒரு பெட்ரோல் கேனில் ஒரு கேன் நிறைய பெட்ரோலையும் கொண்டு வந்து ஒரு தீப்பெட்டியும் கொண்டு வந்து, இனிமேல் எவனாவது இங்கே கத்துனீங்க வீட்டோட வச்சு கொளுத்திடுவோம்னு ஏதோ ஒரு குரூப் சொல்லுதுன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் ஆமாம், எல்லாம் இப்போ சொல்லுவோம், எல்லாம் இப்போ சொல்லுவோம். தைரியம். யாரோ ஒருத்தங்க, யாரோ 10 பேர் நம்ம இதுக்குள்ளே எல்லாரும் வெட்டி போடும், கையில் அருவா கத்தியோட சத்தம் போடாமல் இருக்கணும். உங்கள் சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், நாம் உடனே ஸ்பீக்கரை சவுண்டை ஆஃப் பண்ணிடுவோம். சரி, இனிமேல் சத்தம் போடாமல் நம்ம வச்சுக்குவோம், மைக் வேண்டான்னு தான் நம்ம பண்ணுவோம். இதுதான் ஃபேக்ட், இதானே உண்மை. நான் சொல்லதானே உண்மை. யாரோ 10-20 பேர் திரண்டு வராங்கன்னு வைப்பேன். வேற்று மதத்தினரே வேண்டாம், நம்ம மதத்தினரே இங்கே சேர்ந்து வராங்க. என்னையா நீங்கள், நாங்கள் ஊருக்குள்ளே அந்த கோயில் வச்சுருக்கோம், இந்த கோயில் வச்சுருக்கோம், நீங்கள் இங்கே ஏதோ ஒரு புதுசாக ஒரு வழிபாட்டை வச்சு சத்தம் போட்டுட்ருக்கீங்க. கையில் கம்பு கத்தியோட தொலைச்சி போடுவாங்க, சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. நாளை முதல்ல லேசாக வச்சுருந்தீங்க, இப்போ ரொம்ப சத்தம் ஓவராக இருக்குது, வெளியே கேட்கக்கூடாது. அப்படி சொன்னால் நாம் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக சவுண்டை குறைச்சிக்கிட்டு இல்லைன்னா ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இனிமேல் வம்பு வழக்கு வேண்டாம், சத்தம் இல்லாமல் பண்ணுவோம்னு சொல்லுவோம். தானே? ஆனால் அதுக்கு பேர் பக்தியா?
அது பேர் பக்தியா? பயம். ஆனா பெரிய மலையிலிருந்து உருட்டி கீழே போட்ட பிறகும், பெரிய வாழை எடுத்து அவனை வெட்ட போன பிறகும், மிகப்பெரிய யானையை விட்டு மிதிக்க போன பிறகும், ஒரு 5 வயது பாலகன், 5 வயசான ஒரு பாலகன் பயப்படாம நின்னான். எனக்கு ஹரி ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரம் என் எம்பெருமான் என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொந்த தகப்பனே வாளெடுத்து வெட்ட போன பிறகும், சொந்த தகப்பனே பெரிய மலையிலிருந்து தள்ளி விட்ட பிறகும், சொந்த தகப்பனே பெரிய யானையை விட்டு கொல்ல சொன்ன பிறகும், ஒரு 5 வயது பாலகன் பயமே இல்லாமன்னா என்னுடைய எம்பெருமான் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய நாமம் ஹரி நாமம் என்னை காப்பாற்றும்னு. அதுதான் பக்தி. எந்த சூழ்நிலையிலும் உயிரே போனாலும் என்னுடைய கடவுள் என்னை காப்பாற்றுவார். காப்பாத்தாடலும் போறார், காப்பாத்தாடலும் நீ கொல்றியா கொன்னுக்கோ, நோ ப்ராப்ளம், நான் என் பகவான்கிட்ட போயிடுவேன், அப்புறம் அவர் பார்த்துக்குவார். அந்த பக்தி இருக்கு பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் பக்தி. 7 மணிக்கு வரைக்கும் தான் பிரதோஷம், அதனால் சீக்கிரமாக முடிச்சிருவோம் சத்சங்கத்தை. ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால், அவ்வளோவா செல்ஃபோன்லாம் வராதுக்கு முன்னாடி, ஒரு மிகப்பெரிய பண்ணையார் குடும்பம் இருக்குது. அந்த பண்ணையார் குடும்பத்தில் 3-4 கார் இருக்குது. ஏன்னா அங்கே எல்லாருமே டாக்டர்கள், குடும்பத்தில் எல்லாரும் மேக்சிமம் டாக்டர்கள். பெரிய பண்ணையார், வீட்டில் வேலைக்காரங்க எல்லாரும் இருக்காங்க, லேண்ட்லைன் ஃபோன்லாம் இருக்குது. அவருக்கு ஒரு இளைய மக அன்னைக்கு வீட்டில் இருக்கிறா. எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக கார்லாம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. வேலைக்காரங்க யாரும் இல்லை, அவங்களும் வெளியே போயிட்டாங்க. இந்த வயதான தந்தையும் அவருடைய இளைய மகளும் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறச்சே அந்த பொண்ணுக்கு திடீரென உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படுது. அந்த உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படுறப்போ அந்த தந்தையார் அவளை காப்பாற்றுறதுக்காக போராடுறார். ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, ஃபோன் லேண்ட்லைன் வேலை செய்யலை. வீட்டில் யாரும் இல்லை, காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. குடும்பத்தில் எல்லாரும் மருத்துவர்கள். அந்த நோய் வர வர முத்தி அந்த புள்ள உயிரை கையில் பிடிக்குது. அந்த தகப்பன் முட்டுறாரு, மோதுறாரு, ஓடுறாரு, வீட்டுக்குள்ளே என்னெல்லாம பண்ணுறாரு. பக்கத்து வீடெல்லாம், பக்கத்துலலாம் வீடு இல்லை, தூரத்தில் இருக்குது. அழுறாரு, கதறாரு, என் மகன் என் கண்ணு முன்னாடியே உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கதறாரு. அவரால் எந்த சூழ்நிலையிலையும் அந்த மகளை காப்பாற்றவே முடியல. இறுதியில் அந்த இளைய மகள் கண்ணை மூடி தகப்பனுடைய மடியிலே உயிரை விட்டுறா. அந்த தகப்பனுக்கு மிகப்பெரிய ஆத்திரம், கோபம், இயலாமை. என்னுடைய குடும்பத்தில் இத்தனை ஒரு டாக்டர்கள் இருந்தும், இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும், கடைசி நேரத்தில் என்னுடைய இளைய மகளை காப்பாற்ற முடியாத ஒரு பாவியாக நான் நிற்கிறேனே அப்படின்னு அவருக்குள்ள மிகப்பெரிய ஆத்திரம், கோபம், அழுகை, வெப்ராளம். அந்த கணம் முதல் அவர் வீட்டில் இருந்த சாமி படங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டு, இனிமேல் நான் சாமியை கும்பிடுறதில்லை, இனிமேல் நான் யாருக்கும் உதவியே பண்ணுறதில்லை, எந்த கோயிலுக்கும் போக போகிறதில்ல, எந்த சாமிக்கு நான் 10 காசு இனிமேல் செலவழிக்க போகிறதில்லை. இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும், இவ்வளவு செல்வங்கள் இருந்தும், குடும்பத்தில் இத்தனை பெரியவர்கள் இருந்தும், டாக்டர்கள் இருந்தும், இத்தனை டாக்டர்கள் இருந்தும், 4 கார்கள் வீட்டில் இருந்தும், எல்லாமே அந்த தக்க சமயத்தில் எனக்கு பயன்படாமல் போயிட்டு, இதுதான் இறைவனுடைய கருணையா? இதுதான் கடவுள் நம்மளை காப்பாற்றுற லட்சணமா? இனிமேல் இந்த கடவுளை நான் வணங்க போவதே இல்லை, யாருக்கும் தான தர்மம் பண்ண போறதே இல்லை, அப்படி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, கடவுளே கிடையாது அப்படின்னு இருந்தார். இதனால பாதிக்கப்படுறது யாரு? அந்த ஊர்ல அந்த பண்ணையாரை நம்பி இருக்கிற ஜனங்கள். அதானே உண்மை. பண்ணையாருடைய ஜனங்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. இந்த ஆள் நல்லது செய்தால் நமக்கு நல்லது, அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு இருக்கிறாரு, இப்போ நமக்கு நல்லது நடக்காது. எல்லாரும் நீண்ட நாட்கள் யோசிக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ண அப்படின்னு. அப்போ நம்மை போல ஒரு ஆன்மீக குரு ஒரு நாள் அந்த ஊருக்கு வரார். அந்த ஆன்மீக குருவை அந்த பண்ணையார்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஐயா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுது, நீங்க தான் ஏதாவது நல்ல கருணை கொண்டு ஒரு நல்ல புத்தி, ஒரு நல்ல அறிவுரை சொல்லணும் அப்படின்னு கூட்டிட்டு போறார். அந்த குரு என்ன சொல்லியிருப்பார்? இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய தந்தைக்கு நீங்களா இருந்தா என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? இப்படி ஒரு சரி போட்டுப்பா அப்படியா, என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? புள்ள இருக்கு, வேற புள்ள எடுத்துக்கலாம்னா எப்படி எப்படி கர்மா நல்லா அப்படி இருந்துச்சா?
நாமளாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஆறுதல்கள் அவ்வளோதான், அப்படிதானே? ஆனால் அந்த ஆன்மீக குரு அந்த பண்ணையார்கிட்ட போய் சொன்னார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். ஐயா, என்னுடைய இளைய மகள், எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும், கோடிக்கணக்கில் பணம் இருந்தும், சொத்து இருந்தும், கார்கள் இருந்தும், என்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேரும் டாக்டருக்கு படித்திருந்தும், நிறைய வேலைக்காரர்கள் இருந்தும், இறுதியில் என்னுடைய மகளுக்கு ஒரு ஆபத்தான ஒரு காலத்தில் யாருமே காப்பாற்ற வரல. நான் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்திருந்தும், அன்னதானங்கள் செய்திருந்தும், கோயில்கள் கட்டியிருந்தும், சாமியை விடாமல் வணங்கியிருந்தும் அந்த தெய்வம் கூட என்னுடைய மகளை காப்பாற்ற வரல. என்னுடைய மடியில் அந்த குழந்தை கண்ணை மூடி இறந்தது. இதற்கு அந்த கடவுளே வந்து என்கிட்ட சமாதானம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த ஆன்மீக குரு சொன்னார், மகாபாரத போர்ல மிகப்பெரிய வில்வித்தையில் வீரன், பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன், அர்ஜுனனின் மகன் மாண்டு கிடக்கிறான். எப்படி? அர்ஜுனனுடைய மகன் மாண்டு கிடக்கிறான். இந்த மாண்டு கிடக்கிறானே அர்ஜுனனுடைய மகன், அவன் யார் தெரியுமா? அவனுடைய மாமா யார் தெரியுமா? இந்த உலகையே காத்தருளக்கூடிய பரம்பொருள் ஸ்ரீ கிருஷ்ணன் அவனுடைய மாமன். அவனுடைய தந்தை யார் தெரியுமா? மிகப்பெரிய வீரன் அர்ஜுனன். அவனுடைய பெரியப்பா யார் தெரியுமா? 1000 யானை பலம் கொண்ட பீமன். அவனுடைய தாத்தா யார் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தையே காத்தருளக்கூடிய ஈஸ்வரன். இவ்வளவு பேர் இருந்தும் அவனுடைய ஒரே மகன் போர்க்களத்தில் மாண்டு பிணமாக கிடக்கிறான். அவனுடைய தாய் மாமன் இந்த உலகையே, உலக ஜனங்களையே காத்து ரட்சிக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கதான் நிற்கிறார். இவ்வளவு சொன்ன உடனே அந்த பண்ணையார் கண்ணிலிருந்து கண்ணீர் போல 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 போலன்னு கொட்டுது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு ஜீவராசியும், ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப, விதிகளுக்கு ஏற்ப ஒரு நாள் ஒரு முடிவை ஏதத்தான் செய்யும். அது மனித பிறப்பாக, மனித வடிவாக வந்த எம்பெருமானாக இருந்தாலும், மனித பிறப்பாக இந்த பூலோகத்திற்கு வந்தால் ஒரு நாள் வைகுண்டத்திற்கு திரும்பி சென்றே ஆக வேண்டும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாத பக்தி பக்தியே கிடையாது. அதுக்கு பேரு பக்தி இல்ல, பற்றுதல். இது இல்லைன்னா நான் இல்லை, அது இல்லைன்னா நான் செத்துருவேன், இது இல்லைன்னா நான் செத்துருவேன், அது கிடைக்கலன்னா நான் செத்துருவேன். இதுக்கு பேரு பக்தி இல்லை, இதுக்கு பேர் பற்றுதல். இன்று காலையில் 10:30 மணிக்கு வந்த 4 நண்பர்கள் சாயங்காலம் 3 மணி வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த 4 நண்பர்களும் மாற்று மதத்தில் ஒரு பிரிவான பெந்தகோஸ்தே என்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள். அந்த 4 பேர், அவர்களுடைய தந்தையார் ஒரு மிகப்பெரிய பெந்தகோஸ்தே பக்தி பாடகர், இன்னொருவருடைய சித்தப்பா ஒரு பெந்தகோஸ்தே சபையின் பாஸ்டர். அவர்கள் காலையில் 10:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை என்னிடத்தில் சுகமான டிஸ்கஷன். இயேசு பைபிள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கிறிஸ்தவம் என்ன சொல்லுது தெரியுமா? பைபிள் எந்த அதிகாரம், எத்தனாவது அதிகாரம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன். சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஒரு 10 நிமிஷம் தான் நான் பேசினேன். சாமி, நீங்கள் சொல்கிறதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்னு எழுதி போயிட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? பகவான் யோகிராம் சுரத்குமார், நீங்கள் ஒரு புத்தகம் நிறைய எழுதி வச்சிருக்கதா சொன்னீங்களே, இதைத்தான் ஒரு 4-5 வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். ஒன்று, மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட்ஸ், எங்கும் என் தந்தையே இருக்கிறார், அவர் மட்டுமே இருக்கிறார். நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ், இங்கு வேறு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அதைத்தான் சொன்னார். நீ உன்னுடைய ஆசை, பாசம், குடிக்கிற பாசம், திங்கிற பாசம், மனைவி பாசம், குழந்தை பாசம், காருக்கு மேல உள்ள பற்றுதல், சொத்துக்கு மேல உள்ள பற்றுதல், பணத்துக்கு மேல உள்ள பற்றுதல், இது எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை. ஏன்? மனைவி, குழந்தை, சொத்து, வீடு, காரு, பணம் இதெல்லாம் சொந்தம் இல்லைன்னு சொல்றதை விட இது கூட நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உடல் கூட நமக்கு சொந்தம் இல்லை. அப்போ
ஏன் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லை? ஏன் பணம் இருந்தும் நிம்மதி இல்லை? கோடி கோடியாக பணம் இருக்குது, அழகு இருக்குது, ஏன் சந்தோஷம் இல்லை? நிறைய சொத்து இருக்குது, சுகங்கள் இருக்குது, ஏன் சுகம் இல்லை? ஏன் நோய் வருது? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? ஏன்னா வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லை. இது எதுவும் நம்ம கூட வராது, இது எதுவும் நமக்கானது இல்லை, இன்க்ளூடிங் அவர் ஃபேமிலி ஆல்சோ. இது எதுவும் நமக்கானதே இல்லை. இந்த பூலோகத்தில் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு, நமக்குன்னு சில கடமைகளை தந்திருக்காரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து வந்தப்போ அவருக்கு எப்படி ஒரு கடமை இருந்ததோ, பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் எடுத்து வந்தப்போ அவருக்கு எப்படி ஒரு கடமை இருந்ததோ, அதை போல நமக்கு சில கடமைகள் இருக்கு. நீ ஒரு கணவனா, மனைவிக்கான ஒரு கடமை. நீ ஒரு தாய் தந்தைக்கு மகனா, அந்த தாய் தந்தைக்கான ஒரு கடமை. நீ 2 குழந்தைகளுக்கு 3 குழந்தைகளுக்கு தகப்பனா, அந்த குழந்தைகளுக்கான கடமை. நீ 2 சகோதரன் சகோதரிக்கு அண்ணனா, அதற்கான கடமை. நீ ஒரு தொழிலுக்கு முதலாளியா, அந்த தொழிலாளர்களுக்கான ஒரு கடமை. இந்த ரோலை நீ கரெக்டாக பண்ணிட்டு போற. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூதுவனாக போச்சுல, தூதுவனாக தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்தார். தேர்ல சாரதியாக போனப்போ சாரதிக்கான வேலையை சரியாக செய்தாரா இல்லையா? ராதாவுக்கு காதலனாக இருக்கிறப்போ அந்த கடமையை சரியாக செய்தார். பாமா ருக்மணிக்கு கணவனாக இருந்த போது அந்த கடமையை சரியாக செய்தார். குசேலனுக்கு நண்பனாக இருந்த போது அந்த கடமையை சரியாக செய்தார். உனக்கு என்ன ரோல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த ரோலை கரெக்டாக பண்ணி. இதைத்தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்றார். நீ ஆன்மீகத்தில் வந்துட்டதுனால, பக்தி மார்க்கத்தில் வந்துட்டதுனால எதையும் நீ விட்டுற வேண்டாம். சாமி நான் குடிக்கிறத விட்டுட்டேன், சாமி நான் மாம்சம் சாப்பிட்றத விட்டுட்டேன், நத்திங், நோ. நீ எதையும் விட வேண்டாம், எதையும் விடாத. ஆனால் ஒன்றை சேர்த்துக்கோ, ஒன்றை கூட சேர்த்துக்கோன்றார். எது? என்னுடைய நாமம். என் தந்தை எனக்கு வரமாக தந்த நாமத்தை கூட சேர்த்துக்கோ. அப்படி சேர்த்துக்கிறப்போ உனக்கு எது எது வேண்டாமோ அது எல்லாம் உன்னை விட்டு தன்னால போயிடும். நான் குடிக்கக்கூடாதுன்னு அடம் பிடிச்சி இருந்தேன்னா அது நீ எதை வெறுக்கிறியோ அதிகமா அது உன்னை தேடும், நீ அதை தேடுவ. ஆனால் நீ எதையுமே வெறுக்காம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அது இந்த நாமம் உனக்கு எது உனக்கு தீயதோ அது தன்னால் விலக்கி விட்டுரும். அது தீய நண்பர்களாக இருந்தாலும் விலக்கி விட்டுரும். இதைத்தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னார். இந்த கலியுகத்தில் நீங்கள் வேண்டியதெல்லாம் அடைய, உங்களுடைய கர்மவினைகள்லாம் நீங்க, உங்களுடைய தீவினைகள்லாம் நீங்க, நீங்கள் எளிதாக வைகுண்டத்தை அடைய, நீங்கள் எளிதாக மோட்சத்தை அடைய, நீங்கள் எளிதாக இறைவனின் திருப்பாதங்களை அடைய ஒரே ஒரு சிறிய வேலையை நீங்கள் செய்தா போதும். ஐயோ எனக்கு துன்பமா இருக்கு, ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, ஐயோ எனக்கு நோயா இருக்கு, ஐயோ எனக்கு கடனா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அருமருந்து தான். Be calm and chant Nama. ஒரே சொல்யூஷன். Be calm. Keep silent. Silence means பேசாம இருக்கிறது இல்லை. நீங்களாம் சைலன்ஸ் அப்படின்னா சும்மா இருன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா இருக்கிறது போல. சும்மா இரு, பி காம், சைலண்டா இரு அப்படின்னா உங்களுடைய மனதை சொல்றாரு. உங்களுடைய மனது அலைகழிக்கவே கூடாது, கற்பனையான குதிரைகளை தட்டி விடக்கூடாது. ஒரு நண்பர் அப்படிதான் சொன்னார். ஐயோ உலகம் இப்படி போகுது, ஐயோ உலகத்தில் இப்படிலாம் நடக்குது, ஐயோ உலகத்தில் இதெல்லாம் நடக்குது, அங்கே போர் நடக்குது, உக்ரைனில் போர் நடக்குது, அடுத்து இங்கெல்லாம் போர் வரும் போல் இருக்கு, ஐயோ ஐயோ. நாம் என்ன சொல்கிறோம்? நீ எத்தனை வருஷமா அந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற? நீ எத்தனை வருஷமா அந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்க? ஒரு 50 வருஷம், ஒரு 40 வருஷம், ஒரு 60 வருஷம். ஆனால் படைத்த பகவான் எத்தனை யுகங்களாக இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு நேத்தும் தெரியும், இன்னைக்கும் தெரியும், நாளைக்கும் தெரியும். அவருக்கு இல்லாத கவலையா உனக்கு வந்திருக்கு, அவருக்கு இல்லாத கவலையா உனக்கு வந்திருக்கு. இந்த நாமத்தை சொல்வதன் மூலம் சொல்ல 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 அந்த நாமம் உன்னுடைய உடம்பில், உன்னுடைய மனதில் உருப்பெற்று உன்னுடைய உடம்பே கோவிலாக மாறும், உன் உள்ளமே இறைவனாக மாறும். நீங்க இந்த நாமத்தை சொல்ல 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 சுத்தி என்ன நடந்தாலும் அந்த பாதிப்பு உங்களை நிச்சயமாக தாக்காது. நம்முடைய கணவன் நம்மளை திட்டினாலும், நம்முடைய குழந்தைகள் நம்மளை திட்டினாலும், நம்மளுடைய மனைவி நம்மளை திட்டினாலும், இல்லை கடங்காரன் திட்டினாலும், ஊர்க்காரன் திட்டினாலும் எதுவும் நம்மளை பாதிக்காது. ஏன்? எல்லாம் எனக்கு பகவான் தான். நான் இன்று உறங்கினவன் காலையில் தூங்கி எழுந்ததே பகவான் கருணையால் தான். இந்த உலகத்தில் சில 1000 பேராவது தூங்கினவங்க எழுந்திருக்க மாட்டாங்கல்ல. இந்த உலகத்தில் 700 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. நிச்சயமாக சில 1000 பேர் ராத்திரி தூங்கினப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க. நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ
ஏதோ ஒரு 10 பேராவது எங்கேயா இறந்துகிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக நடக்கும்ல. உலகம் முழுக்க நாம் அங்கே இறைவனை பாடிக்கிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். உலகம் முழுக்க சில 10 பேராவது இப்போ விபத்துலையோ ஹார்ட் அட்டாக்லையோ எதில் இறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி பகவான் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கார், நம்மளை சிறப்போடு அங்கே வாழ வச்சிருக்கார். அப்போ ஒவ்வொரு கணமும் பகவானுக்கு நன்றி சொல்லி, இந்த கணம் எனக்கு எவ்வளவு சிறப்பாக அமைந்ததோ இதே போல ஒவ்வொரு கணமும் உம்முடைய திருப்பாதங்களுக்கு நான் வரும் வரை என்னுடைய ஒவ்வொரு கணமும் சிறப்பாக அமைய வேண்டும் பகவானே என்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் நமக்கு வேணும். எது நடந்தாலும் யூ அக்செப்ட் இட். இதுவும் என் தந்தையால் நடந்தது, இந்த தந்தை எனக்கு வரமாக தந்தது. நத்திங், நோ மோர். எது நடந்தாலும் எது வந்தாலும் அது என்னுடைய பகவானுடைய பிரசாதம், அவர் எனக்கு தந்த வரம். அவர் எது எனக்கு மகிழ்ச்சியை தந்தபோது நான் எப்படி அதை ஆர்ப்பாட்டமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தேனோ அதை போல எனக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அதையும் நான் சந்தோஷமாக பகவான் எனக்கு தந்த வரமாக நான் அனுப்புவேன். அதுதான் சரணாகதி. இப்ப பாப்பா சொன்னாங்களே, சரணாகதி மீன்ஸ் பாதத்தில் சரணடைவது என்பது தம்முடைய ஒட்டுமொத்த பாரத்தையும் அவர் பாதத்தில் போட்டுறது. ஆனா இப்பவும் உங்க மனசு அதை கேட்காது. என்ன சாமி நீங்க சொல்லுவீங்க, கடங்காரன் கதவை தட்டுறப்போ எங்களுக்கு தானே தெரியும், கடங்காரன் ஃபோன் பண்றப்போ எங்களுக்கு தானே தெரியும், என் பிள்ளை என்ன ஏசுறப்போ அது எனக்கு தானே தெரியும், பேங்க்காரன் வரப்போ அது எங்களுக்கு தானே தெரியும். நிச்சயமாக உங்களுக்கு அந்த கவலை இருக்கு. ஆனா நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன். உங்களுக்கு பகவானால் வாய்க்கப்பட்ட ஒரு சின்ன குருவாக உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன். இந்த கணம் முதல் பகவானே நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. ஏன்னா என்னால் முடியலை, என்னால் தோற்று போயிட்டேன், என்னால் எதுவுமே கழியலை, எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் உங்கள் பாதத்தில் முழுமையாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆன்மாவை நான் சரணாகதி அடைத்து விட்டேன். எல்லாம் எனக்கு சிறப்பாக நடக்கணும் என்ற பிரார்த்தனையோடு நீங்கள் ஒவ்வொரு கணமும் நாமத்தை சொல்லி பாருங்க. ஒவ்வொரு கணமும் நாமத்தையே சொல்லி பாருங்க. நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் மனதுக்கு வேதனைகளை தராது, உங்களுக்கு துன்பத்தை தராது. நீங்க அதையும் கடந்து போயிட்டே இருப்பீங்க. நாளாக 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 யார் மூலமாவோ எதன் மூலமாவோ அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். நீங்கள் சரணாகதி அடையாத வரை, முழுக்க முழுக்க பகவான் பாதத்தில் உங்கள் பிரச்சனைகளை சமர்ப்பிக்காத வரை நீங்கள் தினமும் பதில் சொல்லிட்டே தான் இருக்கணும், நீங்கள் தினமும் கண்ணீர் வடிச்சிட்டே தான் இருக்கணும். ஆனா நம்ம சொல்றப்போ அது ஈஸியா இருக்கும், செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லை. எளிதாக நீங்க செய்யணும்னா பகவான் பாதத்துல முழுமையாக நீங்க சரணாகதி அடைந்தே ஆகணும். அப்படி சரணாகதி அடைகிறப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்கள் வருங்காலத்திற்கு என்னென்ன தேவை தந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்களோ அது அத்தனையும் உங்களை தானாக தேடி வரும். இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே அதுதான். இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே அதுதான். நீங்கள் எதை விரும்பலையோ, எது வேண்டாம் நினைக்கிறீங்களோ, எனக்கு பகவானே போதும், பகவானுடைய நாமமே போதும் நினைக்கிறீங்களோ அந்த கணம் எல்லாமே உங்களை தேடி வரும். ஆனால் அந்த கணம் நீங்கள் அதை பார்த்துட்டு தூசை போல மதிச்சுட்டு கடந்து போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா இவர் ஒருவர் தான் நமக்கு பேரின்பம், இவைகள் எல்லாம் சிற்றின்பம். இதை நல்லா உள்வாங்கிக்கிட்டு இந்த கணம் முதல் பகவானுடைய நாமமே கதி, பகவானே கதி. நாம் எதுக்கு இவ்வளோ படங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம்? பார்க்கும் இடமெல்லாம் பகவான் தான் இருக்கணும், கேட்கும் இடமெல்லாம் பகவான் தான் இருக்கணும், படிக்கிற எல்லாமே பகவான் தான் இருக்கணும், பேசுகிற எல்லாமே பகவானை பற்றியாக தான் இருக்கணும். இந்த எண்ணங்களுக்கு தான் நாம் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் பகவான் வச்சுருக்கிறோம். அப்போ பகவானே நமக்கு எல்லாமே இருக்கிறப்போ நமக்கு எல்லாம் நம்மளை தானாக வந்து சேரும். இந்த ஒரு தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கணம் முதல் பகவானை மட்டுமே நினைக்கணும், வேற எதுவும் நமக்கு நினைக்க வேண்டியதில்லை. மற்றபடி உள்ள எல்லா என்டர்டெயின்மெண்ட்களையும் தூக்கி தூர வைங்க. நான் நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் மாறு வேடத்தில் வரக்கூடிய துன்பங்கள் தான். உங்ககிட்ட அது மாறு வேடத்தில் வந்து நிற்குது. உங்களுக்கு ஒரு காதலனை பிடிச்சிருக்கா, இல்லை ஒரு காதலியை பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தைய பிடிச்சிருக்கா, இல்லை ஒரு கணவனை பிடிச்சிருக்கா, இல்லை ஒரு நகையை பிடிச்சிருக்கா, இல்லை ஒரு பணத்தை, ஏதோ உங்களுக்கு பிடிச்சா எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது மாறு வேடமிட்டு நம்மகிட்ட வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பம். நீங்கள் எந்த குழந்தைய உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்களோ, எந்த குழந்தைக்கு மேலே அன்பை வாரி வாரி இறக்கிறீங்களோ, அதே குழந்தை ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய துன்பமாக வந்து நிற்கும்.
நீங்கள் யாருக்கு மேலே அதிகமாக அன்பு வைக்கிறீங்களோ, யாருக்கு மேலே அதிகமாக பாசம் வைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு மிகப்பெரிய ரணவேதனை ஒரு நாள் தரும். எல்லா பொருட்களும் எல்லா படைப்பும் அப்படிதான். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பற்று இல்லாமல் எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம், எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், எல்லார்கிட்டையும் எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கெடுக்கலாம். ஆனால் எதுலேயுமே முழுக்க இரண்டரை கலந்துடக்கூடாது. தாமரை இலை மேல் தண்ணி போல இருக்க பழகணும். அப்போது பகவான் அதைத்தான் நமக்கு உணர்த்துறார். ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளருடைய மகள், செல்ல மகள் சமீபத்தில் இறந்து போனாங்க. அந்த இசையமைப்பாளர் எவ்வளோ ஈஸியாக இருந்து வெளியே வந்துட்டார் பார்த்தீங்களா? நீங்கள் எங்கேயாவது அவர் அழுது ஒப்பாரி வச்சு கண்ணீர் விட்டு எங்கேயாவது நீங்கள் ஒரு சீனோ ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா? அதுதான் ஞானம். ஏன்னா பிறந்த எல்லோருக்கும் ஒரு நாள் ஒரு இறப்புங்கிறது உண்டு. அதை கடந்து போகிறது எல்லாம் பகவானுடைய கருணைன்னு, எல்லாம் பகவானுடைய செயல்னு, பகவானுக்கு அதுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு கடந்து போகிறது தான் ஞானி. அவன் தான் ஞானம். அது அவன் பெற்றது தான் ஞானம். அப்போது எல்லாத்தையும் சமமாக பார்க்க பழகுங்க. இறைவன் ஒருவனால தான் நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளையும் பொருளையும் தர முடியுமே ஒழிய இந்த உலகத்தில் உங்களுக்கு யாராலையும் தர முடியாது. நீங்கள் போராடி பார்த்தாச்சுல்ல, இவ்வளோ நாளும் போராடி பார்த்தாச்சுல்ல, இந்த கணம் முதல் பகவானே கதின்னு இருங்க. அப்போது பகவான் ஸ்ரீ ராமருக்கு 34 ஆண்டுகள் ஆச்சுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வாழ்க்கை பூதா ஆச்சுது. பஞ்சபாண்டவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்தாங்க. பகவான் ஸ்ரீ ராமர் எத்தனை ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்தார். நாம இப்போ 8 மாசமாக தான் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 8 மாசம் தாச்சு. அப்போ நாம இன்னும் பக்குவப்படணும், இன்னும் பக்குவப்படணும், இன்னும் பக்குவப்படணும். இப்போ நீங்க இறைவன்கிட்ட பகவான்கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை, இறைவா பகவானே, என் தந்தையே, பிரபஞ்ச பரோபகாரியே, எந்நேரமும் உண்மையே நினைக்க, எந்நேரம் உமது நாமத்தையே சொல்ல, எது நினைத்தாலும் நல்லதாக நினைக்க, என்கிட்ட வரக்கூடிய எல்லாரும் உம்முடைய அருள் பெற்றவராக, எனக்கு எது நடந்தாலும் உம்முடைய அருளாக இருக்க வரந்தார்கள். வேற எந்த பிரார்த்தனையும் வைக்க வேண்டாம். நான் நிச்சயமா சொல்றேன், நாம சொல்ற ஒவ்வொரு நாமமும் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா என்கிற நாமமும், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்கிற நாமமும், அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணஜடாங்கிற நாமமும் ஒரு கணம் கூட உங்களுடைய வாழ்க்கை உங்களை வீணடிக்காது. உங்களுடைய ஒவ்வொரு அணுவுக்குள்ளும், உங்களுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் அது போய் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நாம செய்கிற ஒவ்வொரு அபிஷேகமும் நமக்கு புண்ணியத்தை தந்துக்கிட்டு தான் இருக்கு. நாம் எத்தனை எத்தனை பிறப்புகளோ எவ்வளோ பாவங்கள் செய்தோமோ, என்னென்னலாம் கொடுமைகளை நினைத்தோமோ, என்னெல்லாம் தீயவைகளை பேசினோமோ, அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு போயிட்டு இருக்கு. பல ஜென்மங்களாக நம்ம பல பாவங்களை செய்வோமா, பல ஜென்மங்களாக பலரை பற்றி பொல்லாது பேசுவோமா, பல ஜென்மங்களாக விடாமல் எல்லாருக்கும் தீயவைகளை நினைப்போமா. ஆனால் 8 மாதத்துல நம்மளோட தீவினைகளாக நம்மளோட கடந்து போயிடணும்னா தட் இஸ் இம்பாசிபிள். பகவானை நினைக்க நினைக்க ஒவ்வொருவரும் உருப்பெற்று மாறியிருக்காங்க. அதனால தைரியத்தோடு நம்பிக்கையோடு பகவான் பாதத்தில் நான் சொன்ன மாதிரி சரணாகதி அடைந்து பகவானே நினைத்து வழிபடுறப்போ நமக்கு எல்லாம் கைகூடும். வசதியாக இருக்கிறவங்களுக்கு, எல்லாம் செழிப்பாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் துன்பப்படுறவங்களுக்கு, துயரப்படுறவங்களுக்கு இதை ஒரு வேத மந்திரமாக எடுத்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இது நான் சொல்லலை, இந்த பிரபஞ்சம் சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த மகரிஷிகள், வேதர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இது ஒன்று தான் வேத மந்திரம். எனவே நாம் எல்லோரும் பகவானுடைய நாமத்தை விடாமல் ஜெபிப்போம், வாழ்க்கையில் நல்லவைகளை அனுபவிப்போம். பகவான் கருணையால் நம்முடைய குடும்பத்தார், உற்றத்தார், உறவினர்கள், நம்முடைய வாரிசுகள், வம்சங்கள் எல்லாம் தழைத்தோங்க செய்வோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருதாயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத்.